அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம். நான் எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் குரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா. ஆனா மே 11 மாநாட்டுக்கான வணிகர் சங்க மாநாட்டுக்கான நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் முக்கிய கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்தாங்க. யாருக்கும் பாத்தீங்கன்னா விசிகாவோட தலைவர் அவர்களுக்கும், அப்புறம் தமிழக வாழ்மை கட்சி தலைவர்களுக்கும், புரட்சிபாத தலைவர் அவர்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இது என்ன அரசியலா? இது எப்படி நாங்க பார்க்கலாம்? இல்ல, இதுல பலரும் நிறைய கருத்துக்களை அப்படிதான் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. சமூக ஊடகங்களா இருக்கட்டும், பொது ஊடகங்களா இருக்கட்டும். இதுல அரசியலுக்கான அந்த கேள்வி அப்படிங்கிறதே தேவையில்லாத ஒண்ணுதான். ஏன்னா நேற்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் ஏதோ இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கல. இதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாகவே தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பொது அழைப்பு விடுங்க, அதன் அடிப்படையில ஒரு குழுவை நியமனம் செய்யறாங்க. குழுவை நியமனம் செய்துதான் அத்துணை பேருமே சந்தித்து இந்த அழைப்புதழ கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தலைவரை போய் பார்த்தாங்க, எல்லாருமே போய் பார்த்தாங்க. நாம இருக்குதுங்கன்னா எல்லா தலைவரும் பாமக போய் பார்த்தது. இந்த போராட்டம் நடத்துறாங்கல்ல, அதுக்குங்கண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் இப்ப அண்மையில இடஒதுக்கீடு குறித்து போராட்டம் நடத்தியதற்கு அத்துணை தலைவர்களையும் நேரடியாக போய் சந்தித்து இந்த போராட்டம் என்பது அனைவருக்குமானது, இடஒதுக்கீடு என்பது அனைவருக்கும் தேவையானது, ஆகையினால அந்த போராட்டத்துல கலந்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இப்ப யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே கொடுத்தாங்க. 2 விஷயத்த நீங்க பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு போராட்டம் நடத்துது, இல்ல சுய அரசியலுக்காகவோ தேவைக்காகவோ இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா இது அரசியலுக்காக கொடுக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை முன்வைக்கலாம். ஆனா இதற்கு முன்பாக கொடுத்ததும் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக அழைப்பு விடுத்தாங்க. இப்போ கொடுக்கறதும் எதுக்கு? இந்த மாநாடு அப்படிங்கிறதுடைய மிக முக்கியமான கோட்பாடு, கொள்கை, ஒரு கோரிக்கை அப்படின்னா அனைத்து சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீடு வேண்டும், வன்னியர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறதுதான். சோ அதை அடிப்படையாக வைத்துதான் அப்ப எல்லாரும் ஒண்ணு சேரணும்ல இந்த விஷயம் அப்படின்னா, அப்ப இதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நாம நமக்கான பிறருக்கான உரிமை அனைத்தையுமே பெற முடியும் அப்படின்றதன் அடிப்படையில தான் இதை கொடுத்தாங்களே தவிர்த்து இதுல அரசியல் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ 2012-13 மாநாடு நடக்கக்குள்ள பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அதுல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த 2 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். விசிகாவை சார்ந்த 5க்கும் மேற்பட்டோருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான சூழலை நீங்க போயிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தீங்க, அவரால் தானே வன்னியர்கள் 2 பேர் செத்தாங்க. தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல வன்னியர்களை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கிறாங்க. சரி, ஒண்ணும் இல்ல குரு, இப்ப உங்களுக்கு எனக்கு சண்டை குரு, நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப உங்களால எனக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது இருக்கு போல தெரிஞ்சதுன்னா, நான் நேரடியாவே குரு கிட்ட நான் ஒரு அழைப்பை கொடுத்து, தம்பி இந்த மாதிரி நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன், நீங்க பங்கெடுக்கணும், சிறப்பா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லக்குள்ள உங்களால ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? அதுல நீங்க ஏதாவது பண்ணுவீங்க? வாய்ப்பு இல்லைண்ணா. அதே போலதான் விசிகாவினுடைய தலைவரை சந்திச்சு இப்போ எல்லாருக்கும் ஒரு இது எழும், திமுகவுக்கு எழும். இது நிறைய பேர் நேற்று நீங்க சொன்ன மாதிரி தான் இதே கேள்விதான் எல்லாரும் முன் வச்சாங்க. பாதி பேர் இது வரவேற்றாலும் கூட, இல்ல போன வாட்டி நடந்த மாநாட்டுல இவங்களாலதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிச்சு, ஏன் இவங்களுக்கு நோட்டீஸ் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு கமெண்ட் முக்கியமாக யார் மேல பாஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா பாமக மேலதான் அடுக்கடுக்காக வந்தது. ஆனா அதுக்குதான் தம்பி பதில் சொல்றேன். என்னன்னா, இப்ப திமுக என்ன நினைக்கும், அதிமுக போன்ற சிலர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, விசிக எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, விசிகனுடைய தொண்டர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம அந்த அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம் நினைப்பாங்க. இப்ப பாமக என்ன பண்ணுச்சு, விசிகனுடைய தலைவருக்கே போட்டு அழைப்புதல் கொடுத்ததா, அவரு பெற்றுக்கொண்டு என்ன சொல்லிட்டாரு, மாநாடு சிறப்பா அமையறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாரா. இப்ப அவரு என்ன சொல்லிடுவாருன்னா, நமக்கு பொது அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, யாரும் எந்த இடத்துலயும் எந்தவித ஒரு அசம்பாவிதத்திலும் ஈடுபடக்கூடாது, மாநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு எந்த இறையுரிமை விசிகாவில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. கட்டாயம் சொல்லுவாரு, சொல்லி ஆக வேண்டிய சூழல் சொல்லுவாரு, சொல்லி ஆக வேண்டிய சூழல். அப்படி இருக்கக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடக்குமா? நடக்காது இல்ல. சோ அந்த வழியாவும் நம்ம அசஸ் பண்ணி பார்க்கலாம்ல. யார் இங்க எதிராளியாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, திமுகவால் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவங்கள்ட்டே போயிட்டு இந்த மாதிரி நாங்க நடத்துறோம்னு சொல்லக்குள்ள அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சரி ரைட் நல்லா நடத்துங்கன்னு சொல்றாங்க. நல்லா நடத்தீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பின்னாடியே அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்களா? அதாவது
இங்க நிறைய விஷயம் இருக்குப்பா. நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமானதுதான். இப்ப அவருக்கும் நமக்கும் வந்து எந்த முரண்பாடும் கிடையாது. பிசிகாவுக்கும் நமக்கு எந்த ஒரு எதுவுமே கிடையாது அப்படின்னு இல்ல. அரசியல் ரீதியான பல்வேறு விடயங்கள், எதிர்ப்புகள், பல்வேறு சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த மாநாடு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று நடத்தக்கூடியதுனால எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால எல்லோருக்குமே வந்து இந்த அழைப்பு இப்ப நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ம். பிசிகாவை சார்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. உண்டா இல்லையா? கண்டிப்பாண்ணா. அது மட்டும் நான் இல்லாம, மாநாடு நீங்க வந்து இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு ஓகேண்ணா. இது வந்து நம்ம ஒரு ஒரு ஆங்கிள்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியும் நிறைய அ கருத்து வேறுபாடு, முன்னுக்கு முரணாக நிறைய விஷயம்லாம் இருக்குது. அவர்களுக்கு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குதா? அது மாரி ஏதாச்சும் ரீசன்? அதான்ப்பா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த கட்சிக்காரங்க, அந்த கட்சிக்காரங்க எல்லாம் பார்க்காதீங்க. எல்லோருக்குமே ம். வந்து அழைப்பு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஓகேங்கண்ணா. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? சொந்தம், பந்தம், பங்காளி சண்டை கிண்டை எதா இருந்தாலும் போய் வைப்போம். வரதும் வராது அவங்களோட விருப்பம். ஒரு பொது அழைப்பா தான் இது விடுக்கப்பட்டிருக்க தவிர்த்து சுய அழைப்புன்றது கிடையாது. பொது அழைப்பா எல்லாரும் வாங்க, எல்லாருக்குமான உரிமையை தான் நம்ம கேட்கிறோம். ஆகையினால நீங்க அவசியம் வாங்கன்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்களுக்குமே இதன் அடிப்படையில தான் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா 15% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வாங்கி தரோம்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா? சோ அது அந்த ஆமாங்க. மாநாட்டினுடைய மேடையில ஏறி 15% இடஒதுக்கீடு கொடுக்கணும் திமுகவுடைய கூட்டணியில இருந்து வெளில வரும்னு கூட அண்ணன் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்ல நினைக்காதீங்க. சும்மா சொன்னேன். சரிங்கண்ணா. அண்ணா, சரிங்க. இந்த மாநாட்டோட நோட்டீஸ் வந்து குடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனா இந்த நியூஸ் வந்து திமுகவுக்கு ஏதாச்சும் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்துமா? இல்ல வந்து ஷாக்ல இருப்பாங்களா ஏதாச்சும்? இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபேக்ட இருக்குங்களா? சொல்லணும் அப்படின்னா திமுக கண்காணிப்பாங்க. எப்படி என்ன பண்ண போறாங்க இந்த மாதிரி வேல்முருகன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, திருமாவளவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு ஆல்ரெடியே வந்து கொடுத்திருக்கிறாங்க. அவங்களும் அந்த போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க. அடுத்து கே பி முனுசாமி, ஜி கே வாசல் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வேல்முருகன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், திருமாவளவன் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத திமுக உற்று கவனிப்பாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்குமான இம்பாக்ட் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு தெரியும் ஏதோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதர்வைஸ் வந்து விசிகாவோ வேல்முருகனோ அந்த மாநாட்டுல எல்லாம் ஏற மாட்டாங்க. ஏன்னா விசிகாவும் வேல்முருகன் அவர்கள் நம்மளுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. ஆகையினால பிரச்சனை இல்லை. இருப்பினும் கூட கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. என்ன மாதிரியான அடுத்த நகர்வு இருக்கு அப்படின்றத அலசி ஆராய்வாங்க. கண்டிப்பாண்ணா. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸ் வந்து நேத்து நீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திருப்பீங்க. இது வந்து புதுசா வந்து இவங்க பாட்டாளி மக்கள் வச்சு புதுசா ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா, ஒரு திருப்பத்தை ட்ரை பண்றாங்களா, ஏகப்பட்டது. இத வச்சு கன்டென்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சீரியஸா நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அரசியல்ல புதிய திருப்பம் அது மாதிரிலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இத வந்து எப்படி நாங்க வந்து பார்க்கலாம்? இது வந்து அனைத்து சமுதாயத்துக்கான ஒரு விஷயமாக பார்க்கிறதா? இல்ல வந்து அரசியலுக்காக ஒரு பார்க்கத்தானே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அரசியல் முன்னிட்டு இல்ல இல்ல அரசியல் கூட்டணிக்கு அச்சாரம் போடக்கூடிய அடிப்புலாம் துளி அளவுமே கிடையாது. அதுக்கான அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு ஐயா நேரடியா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து சும்மா ம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடியது. நேரடியா அங்க ஒரு ஸ்டாலினே பார்த்துட்டு போடுவாரு. அதான் திருப்பியும் சொல்றது இந்த உதாரணத்துக்கு தான். கூட்டணி எல்லாம் வைக்கணும்னா அங்க போய் பார்த்துட்டு போடுவாரு. இப்படி எல்லாம் போக வேண்டிய அவசியம் பாமகவுக்கு கிடையாது. இது கூட்டணிக்கானது எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்க தான் போறாங்க. எல்லாரையும் இன்க்ளூட் சொல்ல முடியாது. நாளைக்கு ஸ்டாலின் அவர்களே நேர்ல சந்திச்சு நீங்களே எங்க மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது பொது அழைப்பு. எல்லாருக்குமான அழைப்பு, எல்லோருக்குமான மாநாடு. ஆகையினால எல்லோருக்குமான மாநாட்டை, எல்லோருக்குமான உரிமையை வென்றெடுப்பதற்காக, பெற்றுக் கொடுப்பதற்காக வன்னியர் சமுதாயம் முன்னிருந்து, பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிருந்து நடத்தக்கூடியதுதான் இந்த மாநாடு. ஆகையினால இதுல அரசியலோ, கூட்டணியோ அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது தம்பி. முழுக்க முழுக்க இந்த மாநாட சிறப்பா நடத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இது எல்லோருக்கும் அழைப்பாக விடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஓகேங்கண்ணா. கண்டிப்பாக நீங்க சொன்ன கருத்து எல்லாமே ஒரு ரொம்ப கரெக்ட்டாவும் பொருந்த மாரியும் அழகாவும் இருந்தது. நன்றிண்ணா.